இரண்டாம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கருத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்கின் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தையை நான் பார்ப்பதற்கு முன்பாக தேவன் 7 சபைகளுக்கு அவர் செய்தி கொடுக்கிறார். அப்போ 7 சபைகளுக்கும் அவர் செய்தி கொடுக்கும் போது இது 2வது முறை செய்தி. ஆண்டவர் ஏற்கனவே ஒரு முறை அவர் திருச்சபைகளுக்கு செய்தி கொடுத்திருக்கிறார். யார் மூலமாய் அதை கொடுத்திருக்கிறார்கள்? அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் அந்த செய்தியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதாவது எந்தெந்த பட்டணங்களுக்கு என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ரோமருடைய பட்டணம் பார்த்தீங்கன்னா ரோம். அந்த ரோமருக்கு நிருபத்தை அவர் எழுதியிருக்கிறார். கொரிந்து பட்டணத்துல கொரிந்தியருக்கு அவர் நிருபத்தை எழுதியிருக்கிறார். கலாஷியன்ஸ் என்ற பட்டணம், கலாத்திற்கு நிருபத்தை அவர் எழுதியிருக்கிறார். எபேசு, அதாவது இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல எபேசு, அந்த எபேசுக்கு நிருபத்தை அவர் எழுதியிருக்கிறார். பிலிப்பு பட்டணம், பிலிப்பியர் நிருபம். கொலேச பட்டணம், கொலேசுக்கு நிருபம். இந்த மாதிரி தெஸ்லோனிக்கே என்ற பட்டணத்துல அவர்களுக்கு ஆண்டவர் லெட்டர் எழுதுகிறார். ஒவ்வொரு லெட்டர் எழுதும் போதும் ஒவ்வொரு செய்தியை அவர் சொல்லுகிறார். ரோமருக்கு நிருபத்தில் இருக்கிற செய்தியே வேற, 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் இருக்கிற செய்தியே வேற, அதுல இருக்கிறது காட்டிலும் பிலிப்பு இருக்கிற நிருபத்துல செய்தியே வேற. இப்படி ஒவ்வொரு லெட்டர்ல ஒவ்வொரு நிருபத்துல வித்தியாசமான செய்தியை யாருக்காக எழுதுகிறாங்களா? முழுக்க திரு சபைகளுக்காக. அப்போ ஏற்கனவே ஒரு முறை ஒரு செட் ஆஃப் லெட்டர் ஏற்கனவே கொடுக்கப்பட்டது திருச்சபைக்கு. இன்றைக்கும் திருச்சபையில இந்த நிருபங்கள் மிக மிக பிரயோஜனமா இருக்கிறது. என்ன ஒரு வேதனைன்னா, இந்த லெட்டர்ஸ் யாரும் படிக்கிறது இல்லை. எல்லாம் எதை படிக்கிறாங்கன்னா, சங்கீதத்திலே படிச்சுக்கிறாங்க. இன்னும் சங்கீதமே படிச்சுன்னு அப்படியே சங்கீதத்திலே இருக்கிறாங்க. இன்னும் நிருபத்துக்கு வரல. என்னை பொறுத்தவரை எங்கேயோ ஒரு சில விசுவாசிங்க தான் கொஞ்சம் வாஞ்சையா நிருபத்தை படிக்கிறாங்க. ஒரு சிலர் காஸ்பலை படிக்கலாம். காஸ்பலும் ரொம்ப முக்கியமா. ஆனா நிருபங்கள் கடந்து வந்தாதான் நமக்கு சபை என்றால் என்ன, சபையில எப்படிப்பட்ட ஊழியங்கள் இருக்கிறது, என்னெல்லாம் காரியம் பவுலுக்கு ஆண்டவர் ரகசியத்தை வெளிப்படுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதனால ஒரு செட் ஆஃப் அந்த லெட்டர்ஸ் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார்னா, ஏற்கனவே சபைக்கு ஆண்டவர் பவுல் மூலமாய் கொடுத்திருக்கிறார். ஆனால் கடைசி காலத்துல ஆண்டவர் யோவான் மூலமாக இந்த 7 சபைக்கு இன்னொரு செட் ஆஃப் லெட்டர்ஸ் கொடுக்கிறார் தனித்தனியாக. ஆனா இந்த உடைய லெட்டர்ஸ்ல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். முதலில் பார்த்தோம்னா எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா பவுல் மூலமா எழுதப்பட்ட வார்த்தைகள் மிக நேர்த்தியாக ஆழமாய் இருந்திருக்கிறது. ஆனால் ஒரு சில காரியங்கள், முக்கியமா தெஸ்லோனிக்கே நிருபத்துல தான் கடைசி காலத்தை பத்தி அவர் சொல்லியிருக்கிறார். மற்ற நிருபங்களில அவ்வளோ அதை வலியுறுத்தி சொல்லவில்லை. ஆனாலும் ஒரு சில இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா அவர் பேசியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல கடைசி எக்காலம் துணிக்கும் என்று சொல்லி கடைசி எக்காலத்தை குறித்து இயேசு வரை குறித்து பேசியிருக்கிறார். முக்கியமாக 1 தெஸ்லோனிக்கே நிருபம், 2 தெஸ்லோனிக்கே நிருபத்துல தான் அவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை பற்றி பேசியிருக்கிறார். ஆனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 7 சபைகளுக்கு எழுதப்பட்ட இந்த லெட்டர், இந்த நிருபம், இந்த கடிதம் முழுக்க கடைசி காலத்தை குறித்தது. அது மாத்திரமல்ல, சபையில என்னெல்லாம் நடந்திருக்கு, எந்த நிலைமையில எந்த கண்டிஷன்ல இருக்கு, இனிமே என்ன செய்ய வேண்டும், அதனுடைய ரிசல்ட் என்ன, இப்படி எல்லாம் பல காரியங்களை குறித்து ஆண்டவர் யோவான் மூலமாய் செகண்ட் செட் ஆஃப் அந்த லெட்டரை அவர் கொடுக்கிறார். சரிங்களா? இப்போ பைபிளை நாம் பார்க்கிறோம். இந்த எபேசு என்ற இந்த ஒரு வார்த்தை மாத்திரம் நாம் பார்த்துக்கிட்டு இந்த வசனத்துக்குள்ள நாம் கடந்து போகலாம். எபேசு என்ற இந்த இடம் பார்த்தீங்கன்னா, முக்கியமா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் யார் ஊழியம் செய்ததுன்னா பவுல் தான் இந்த இடத்துல ஊழியம் செய்தார். இந்த எபேசு பட்டணத்துல முக்கியமாக முதல் விதை போட்டவரே யாருன்னா பவுல் தான். சரிங்களா? பவுல் ஊழியம் செய்தார். பைபிள்ல பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம், அதுல பாத்தீங்கன்னா பவுல் போய் ஊழியம் செய்தார். பிற்பாடு அப்போலா வருகிறார். பிற்பாடு அப்போலா மைட்டி இன் ஸ்கிரிப்சர் என்று அவனை பற்றி சொல்லுகிறது. வசனத்துல வல்லவனா இருந்தான். வசனத்தின் மேல அவ்வளோ தாகம், வல்லவன், மைட்டி இன் ஸ்கிரிப்சர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இங்கிலீஷ்ல. தமிழ்ல வசனத்துல வல்லவனா இருந்தான். அப்போ அப்போலா போய் ஊழியம் செய்தான் எபேசுல. ஆனால் பவுல் ஒரு இடத்துல சொல்றார், நான் விதைத்தேன், அப்போலா நீர் பாய்ச்சினான், விளை செய்தவர் தேவன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல ஊழியம் செய்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பவுல் தான் ஃபர்ஸ்ட் விதை போட்டவர், பிறகு நீர் பாய்ச்சுவது போல அப்போலா போனான். அப்போலா போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்போலா ஆன பிறகு நினைக்கிறேன் அக்கிலா பிரிஸ்கிலா என்ற கணவன் மனைவி,
நீங்க பைபிள் படிச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அக்கிலா பிரிஸ்கிலா என்ற ஒரு கணவன் மணி ஊழியம் செய்தார்கள். இந்த அப்போலாவை பார்த்து விட்டு அப்போலா செய்த ஊழியங்களை அவர்கள் நேர்த்தியாய் அதை கண்டுபிடிச்சு என்ன பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டரா அவனுக்கு டீச் பண்ண ஆரம்பிச்சாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த அப்போலாவே மைட்டி ஸ்கிரிப்சர் பைபிள் சொல்லுது, அவன் அவ்வளவு வசனத்துல வல்லவனா இருந்தான் சொல்லுது. அவனுக்கு டீச் பண்ற அளவுக்கு அக்கிலா பிரிஸ்கிலா இருந்தாங்கன்னா அவங்க எவ்வளவு பைபிளை படிச்சுப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க வசனத்துல உறுதியா இருந்தாங்க. ஹல்லேலூயா. அப்போ அது மாத்திரமல்ல, கடைசி காலத்துல கடைசி நேரத்துல, அதாவது பத்மு தீவுல போறதுக்கு முன்னாடி யோவான் போய் கடைசியா அந்த இடத்துல ஊழியம் செய்தார் என்று பைபிள் சொல்லுது. அப்போ இந்த எபேசு பட்டணத்துல கிட்டத்தட்ட ஒரு 3-4 நபர்கள் போய் ஊழியம் செய்திருக்கார்கள். அப்போ எபேசு மேல ஆண்டவர் எவ்வளவு அன்பு வச்சிருந்தா அத்தனை ஊழியக்காரர்கள் அனுப்பியிருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். திரும்ப திரும்ப ஒரு இடத்துக்கு ஆண்டவர் ஊழியரை அனுப்புறார் என்றால் அந்த குடும்பத்தை ஆண்டவர் நேசிக்கிறார்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அந்த பட்டணத்தை நேசிக்கிறார்னு அர்த்தம். அப்போ அதனால்தான் ஆண்டவர் அந்த நேசத்தை பத்தி சொல்லும்போது எபேசு பட்டணத்தை மாத்தான் குறிப்பா சொல்றாரு. ஆதியில் இருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் குறை உண்டு என்று சொல்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஆண்டவரை நேசிச்சாங்க, அந்த அளவுக்கு ஆண்டவரும் அவங்களை நேசிச்சாங்க. எபேசியர்கள் நிருபத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குறை இருக்காது. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் பார்த்தா நிறைய இஷ்யூஸ் இருக்கும். நீங்க உங்களுக்குள்ள பிரிவினை இருக்கிறதுன்னு பவுல் சொல்வாங்க. உங்களுக்குள்ள குரூப்பிசம் பண்றீங்க, திருமண குறித்து பிரச்சனைகள் இருக்கிறது, கணவன் மனைவி டிவோர்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் பத்தி பேசுவார். ஆனா எபேசுகள் நிருபத்துல நீங்க படிச்சு பாருங்க, ப்ராப்ளம் என்று எதுவும் பேசுறது இல்லை. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் அப்படிதான் சொல்றாரு. கிறிஸ்துக்குள் கர்த்தர் உங்களை எந்த அளவுக்கு ஒரு ஹையர் பொசிஷன்ல ஒரு மேன்மையான இடத்துல கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார் என்று முழுக்க முழுக்க அதை குறித்து தான் அவர் எபேசு நிருபத்தில் பேசுவார். ஏனென்றால் அந்த எபேசுல ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள் அந்த அளவுக்கு ஆண்டவருக்காக பற்றி இருக்கிற வைரக்கமான ஒரு நெருப்பை போன்று இருந்தார்கள். அல்லேலூயா. அப்போ பைபிளை பார்க்கும்போது இத்தனை பேர் ஊழியம் செய்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, இந்த எபேசு பத்தி ஒரு சின்ன ஒரு காரியத்தை நான் பார்க்க போகிறோம். பெரிய ஒரு ஃபேமஸ் சிட்டின்னு சொல்லுவாங்க இந்த எபேசு. ஒரு ரொம்ப ஃபேமஸ் சிட்டினா டயானா என்ற ஒரு டெம்பிள் இருந்துச்சு. டயானா என்ற ஒரு டெம்பிள், தீனாள், தமிழ்ல பார்த்தீங்கன்னா தீனாள். அந்த டெம்பிள்ல பாத்தீங்கன்னா விசேஷம் என்னன்னா, அந்த கோயில் மாதிரி சின்ன சின்ன கோயில் செய்வாங்க. பெரிய கோயில் இருக்கும், அந்த கோயில் மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி கோயில் சேர்ந்து விற்பாங்களாம். அதுல அந்த பிசினஸ் ஓஹோன்னு அப்படியே ரொம்ப உச்சகாட்டத்துல போச்சு. எல்லாருமே அந்த கோயில்களை வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்போதான் அந்த டைம்ல தான் பவுல் என்ன பண்றாரு, எல்லாம் திருப்புங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை 19ஆம் அதிகாரம். அப்போதான் என்ன பண்றாரா, பவுல் போயிட்டு அந்த இடத்துல பிரசங்கிக்கிறார், ஆண்டவரை பத்தி சொல்றாரு. அப்படி சொல்லும் போது அங்க இருக்கிற ஒரு மனுஷன் பாருங்க பவுலை பத்தி சொல்றான். 24ல இருந்து நான் படிக்கிறேன், நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 19:24. எப்படி என்றால், கேமெத்ரு என்ன பேர் கொண்ட ஒரு கட்டான் தியானாலின் கோவிலை போல வெள்ளினால சிறிய கோயில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருத்தி கொண்டிருந்தான். இவன் தான் பாருங்க, இவன் தான் என்ன பண்ணா, கட்டான். இவன் என்ன பண்ணா, அந்த கோயில் மாதிரியே பிரிண்ட் பண்ணுவான். இந்த அச்சு இல்லைங்களா, அச்சு இருக்குது இல்லைங்களா, அந்த அச்சு மாதிரி கோயில் மாதிரி செய்து இவன் தான் வித்துட்டு என்ன பண்ணுவான்னா, இவன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான், எல்லாருக்கும் மார்க்கெட்டிங் பண்ணுவான். அப்போ தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்து கொண்டான். எல்லாம் இவன்கிட்ட வாங்கி வாங்கி பிசினஸ் பயங்கரமா பரப்பியிருந்தாங்க. இவர்களை இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலை ஆட்களையும் அவன் கூடி வர செய்து என்ன சொல்றான், எல்லாரும் கூடி வர செய்யறான். கூடி வர செய்து என்ன சொல்றான்னா, மனுஷர்களே, இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாருக்கிறது என்று அறிவீர்கள். இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசு மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேகருக்கு போது. பாருங்க, ஆசியா வருகிறது அந்த வார்த்தை, மைனர் ஏசியா, சின்ன ஆசியா. இப்போது மாடர்ன் உலகத்துல துருக்கி பட்டணம், டர்க்கி துருக்கி பட்டணம், சரிங்களா? அப்போ ஆசியா எங்கும் ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள் அப்படின்னு உடனே பவுல் மேல கோபம் வந்துச்சு. எல்லாம் பவுல் விரோதமா எல்லாம் எழும்ப ஆரம்பித்தாங்க. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, எபேசு பட்டணத்துல இந்த டெம்பிள், இந்த டயானான்ற இந்த டெம்பிள் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஃபேமஸா இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 127 பில்லர் வைத்திருந்தாங்களாம். ஒரு பில்லரும் 60 அடியில இருந்தது, ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அது மாத்திரமல்ல, இன்னொரு கோயில் இருந்தது, அரிட்டமிஸ் என்று சொல்லக்கூடிய இன்னொரு கோயில். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கோயில் எப்படி வச்சிருந்தாங்களா, பேங்க் மாதிரி வச்சிருந்தாங்களாம். எல்லாம் இந்த ட்ரெஷர் எல்லாம் கொண்டு பேங்க்ல எப்படி போடுறாங்க, அந்த பணத்தை எல்லாம் கொண்டு அந்த மாதிரி இந்த கோயில்ல என்ன பண்ணுவாங்களாம், ராஜாக்கள்
பெரிய பெரிய வியாபாரிகள், பிசினஸ் மேன், இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்களா, அந்த இடத்துல போயிட்டு அந்த பொக்கிஷங்களை கொண்டு வந்து, பணங்களை கொண்டு வந்து, வெள்ளி பொண்ணு கொண்டு வந்து அந்த இடத்துல பேங்க் மாதிரி அந்த கோயில வச்சு போவாங்களாம். அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, அந்த கோயில இருக்கிற சாமி வந்து இந்த பணங்கள் எல்லாம் பாதுகாப்பா அவர் இருப்பாரு, பாதுகாப்போடு காத்துக்கொள்வாரு அப்படின்னு சொல்லி. பேங்க்ல இருக்கிற நம்பிக்கை காட்டிலும் உங்களுக்கு சாமி மேல ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு, அதனால அந்த வச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி கொட்டி கிடக்குமா நிறைய. அது மாத்திரமல்ல, ரொம்ப வெல்தி சிட்டியா இந்த எபேசு பட்டணத்துல இருந்தது. எல்லாத்துக்கும் மேலாக நீங்க பாத்தீங்கன்னா, இந்த எபேசு பட்டணம் பிசாசுடைய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதா, அதாவது அரண்கள் என்று சொல்றோம் இல்லைங்களா, அந்த அரண்களை போல பிசாசுடைய அநேக கிரியைகள் இந்த இடத்துல நடந்து கொண்டிருந்தது. விக்கிரகாராதனைகள், சாத்தானின் கிரியைகள், அநேக காரியங்கள் இந்த இடத்துல நடந்து கொண்டது. அதனால அந்த இடம் வந்து பிசாசுடைய ராஜ்யமாக, ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக, அரண்கள் போல, பிசாசுடைய அரண்கள் போல இருந்தது. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் பவுல் போய் முதல் ஊழியம் செய்றார். பிற்பாடு யோவான் கடைசியாக போய் ஊழியம் செய்றார். இப்போ யோவான பத்மு தீவுல போட்டுறாங்க. பத்மு தீவுல இருந்து கொண்டுதான் இந்த நிருபங்களை அவர் எழுதுகிறார், இந்த லெட்டர்களை அவர் எழுதுகிறார். ஆண்டவர் சொல்லும் போது அதை கேட்டு அவர் வந்து கன்வே பண்றார். அப்படி பண்ணும்போதுதான் முதல் வசனத்தை நான் படிச்சோம். சரி, இப்போ இந்த முதல் வசனத்தை இன்னும் பார்ப்பதற்கு முன்பாக இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 7 சபை இல்லைங்களா, 7 சபை. இந்த 7 சபைனா சில ஒற்றுமைகள் இருக்கிறது. இந்த 7 சபைக்கும், இந்த 7 சபைகளுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சில ஒற்றுமைகள் இருக்குது. என்ன ஒற்றுமைனா, ஒரே மாதிரி இருக்கும். அது என்னென்ன என்று வரிசையாக நான் சொல்லிவிட்டு பிற்பாடு இந்த வசனங்களை நான் போகலாம். சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க. ஆண்டவர் வந்து அதாவது எல்லாம் இப்போ பாருங்க, 1ல இருந்து கிட்டத்தட்ட 7 வரைக்குங்களா, 7 வரைக்கும் எபேசு சபை. 8ல இருந்து தொடங்குது சிமர்னா சபை, 8ல இருந்து 11 வரைக்கும். சரிங்களா? 12ஆம் வசனத்துல பெர்கமு சபை. இப்படி ஒவ்வொரு பகுதியா, ஒவ்வொரு திருச்சபை குறித்து 7 சபைகள். கிட்டத்தட்ட 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அபிப்பிராயம், சபையினுடைய அபிப்பிராயம் தலைப்பு. சரிங்களா? அப்போ வந்து இந்த 2 அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரத்துல ஆண்டவர் 7 சபைகளுக்கும் செய்தி சொல்லிடுறார். அப்போ 7 சபைக்கும் செய்தி சொல்லும் போது பொதுவாக சில காரியங்கள் வரிசையாக சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, நம்பர் 1 அதை எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு சபைக்கும் வித்தியாசமாய் ஆண்டவர் ஒரு சபைக்கு, எபேசு சபைக்கு ஒரு விதமாய் வெளிப்படுத்துகிறார். எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுதுவது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கருத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன்குத்துவர்களின் மத்தியில உலாவி கொண்டு சொல்லுவதாவது அப்படின்னு சொல்றார். சிமர்னா சபைக்கு வேற மாதிரி சொல்றார். சிமர்னா சபை தூதனுக்கு 8ஆம் வசனம், நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்திருக்கிறமானவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்றார். பெர்கமு சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? பெர்கமு சபை தூதனுக்கு 12ஆம் வசனம், நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடவில் சொல்லுகிறதாவது. இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தும் போது ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். 2வது நம்பர் பாயிண்ட், செகண்ட் ஒன், சபை நிலைமை சொல்லுகிறார். கண்டிஷன் ஆஃப் த சர்ச். அந்த சபை எந்த நிலைமையில இருக்கிறது, எந்த ஒரு நிலைமையில அந்த சபை நடந்து கொண்டிருக்கிறது, அந்த சபை மேய்ப்பன், தூதன், மெசஞ்சர் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை ஆண்டவர் விளக்கமாக சொல்லுகிறார். 3வது பாயிண்ட், சபையை பாராட்டுகிறார். ஆண்டவர் அபிஷேக் பண்றார். எப்பவுமே நம்முடைய ஆண்டவர் வந்து குறை சொல்றது மாத்திரம் அல்ல, அதாவது கரெக்ஷன் பண்றது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் நம்ம வந்து பாராட்டுகிறவர். அல்லேலூயா. நம்ம வந்து பாராட்டுகிறவர். சபையை அவர் பாராட்டுறார். நல்ல நல்ல கிரியைகளை எடுத்து சொல்றார், பாராட்டுறார். 4வது, சபையை திருத்துகிறார். ஆண்டவர் கரெக்ஷன் பண்றார். என்ன குறையெல்லாம் இருக்கிறது, நிறைவுகளை சொல்றாரு, குறைகளையும் சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ நிறைவும் பார்க்கணும், குறைவும் பார்க்கணும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, சபை திருத்துகிறார். அடுத்து 5வது பாயிண்ட் என்னன்னா, கட்டளை எடுக்கிறார். ஆண்டவர் என்ன பண்றாரு? கட்டளை எடுக்கிறார். இப்படி நடந்துக்கோ, இப்படி நடந்துக்கோ. எச்சரிக்கை பாத்தீங்கன்னா கட்டளை வரும், எச்சரிக்கை வரும், எல்லாம் சேர்ந்து வரும். ஆண்டவர் வந்து ஒரு கமாண்ட் மாதிரி பண்றாரு. இந்த மாதிரி உன் நிலைமை இருக்குதுப்பா, நீ இந்த மாதிரி செய், அப்பதான் நீ பிழைப்ப, இந்த மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பலன்களை கடைசி 6வது பாயிண்ட், பலன்களை கொடுக்கிறார், ரிவார்ட் கொடுக்கிறார், ப்ராமிஸ் கொடுக்கிறார். நீ வந்து இப்படி வாழ்ந்தினா ஜெயம் கொள்ளுகிற எவனோ, அந்த வார்த்தை பாருங்க பைபிள் இருக்கும். எல்லா சபைகளுக்கும் ஆண்டவர் சொல்லும்போது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் நான் இதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றாரு. இப்படி எல்லா சபைக்குள்ள அவர் எழுதும் போது கர்த்தர் வேதம் சொல்லுகிறது பொதுவான இந்த காரியங்கள் அடிப்படையில தான் எல்லா சபைக்கும் அவர் லெட்டர் எழுதும் போது இருக்கும்.
சரிங்களா? ஆனா ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு ரிவார்டு ஆண்டவர் கொடுப்பாரு. ஒவ்வொரு திரு சபைக்கும் ஒவ்வொரு விதமான கிரியைகளை சொல்லுவாரு. இப்படி நடந்துக்கணும், அப்படி நடந்துக்கணும்னு சொல்லுவாரு. எல்லாமே இதெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஒரு கண்ணோட்டத்துல படிக்கணும்னா அன்பின் கண்ணோட்டத்துல தான். அன்பின் நிமித்தம் தான் இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. சபையை இப்படி இருக்குது, இந்த நிலைமை இருக்குதுன்னு சொல்லிட்டு. எந்த சபையிலிருந்து? எபேசு சபையிலிருந்து லவோதிக்கா சபை. அடுத்த வாரத்துல நான் சொல்றேன் எந்தெந்த சபையை எந்தெந்த காலகட்டத்துல இருந்துச்சு, அதனுடைய அதாவது அந்த சபையினுடைய கண்டென்ட்டை வச்சு, அந்த சபையினுடைய கண்டிஷனை வச்சு இது எந்த காலத்துல இருந்தது என்பதை அடுத்த வாரத்துல நான் பார்க்க போகிறோம். சரி, இப்ப பார்க்கலாம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்லும் போது எபேசு சபையின் தூதனுக்கு, அப்ப செய்தி ஃபர்ஸ்ட் யாருக்குன்னா பாஸ்டிங்களுக்கான செய்தி. அல்லேலூயா. நிறைய பேர் நினைச்சுக்கிறான் விசுவாசிகள் தான் செய்தி அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பாஸ்டிங்களுக்கு தான் எந்த செய்தியா இருந்தாலும். அல்லேலூயா. ஆமென். ஒரு வசனம் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். எல்லாம் திருப்புங்க. 2 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு. பவுல் ரொம்ப லாங்குவேஜ் எப்படி பேசுவார்னா, ஊழியம் செய்யறதை குறித்து அவர் பேசுவார். அப்போ பேசும்போது வித்தியாசமாய் பேசுவார். அதை நம்ம யோசித்து பார்த்தோம்னா ரொம்ப பாண்டர் பண்றதுக்கு, அது தியானிக்கிறதுக்கு அவ்வளோ இதுவாக இருக்கும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். அப்படியே நான் பச்சனை வர பாருங்க, ஜஸ்ட் கவனிங்க. அதனால தான் இது ஃபுல்லாக நான் படிக்கிறேன். 3ஆம் வசனம் நான் படிக்கிறேன், கவனிங்க. நீயும் இயேசு கிறிஸ்துக்கு நல்ல போர் செய்யணுமா தீங்கு அனுப்பி சொல்றாரு. தண்டில் சேவை பண்ணுகிற எவனும் தன்னை சேவக எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனா இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களை சிக்கிக் கொள்ள மாட்டான். அதாவது தண்டில் சேவை பண்ணுகிறவன் என்றால் என்ன, மிலிட்ரியில இருக்கிறவங்க அவங்க என்ன இருப்பாங்க, கண்டிஷனா இருப்பாங்க. சேவக எழுதி கொண்டவனுக்கு, அக்ரிமெண்ட் போட்டவனுக்கு, எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனா இருக்கும்படி. அந்த மிலிட்ரியில போயிட்டா கமாண்டர் என்ன சொல்றாரோ, ஆபீசர் என்ன சொல்றாரோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் வாழணும். பிழைப்புக்கு அடுத்தல சிக்கிக் கொள்ளக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்போ ஊழியம் செய்தா பிழைப்புக்கு அடுத்த காரியத்துல சிக்கக்கூடாது. ஊழியம்னா ஊழிதான். அல்லேலூயா. இல்லைங்க, கொஞ்சம் ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் நான் சைடு பிசினஸ் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கர்த்தர் தொலைச்சிருவாரு. அல்லேலூயா. இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஆமென். ஊழியம். ஏன்னா நான் கண்ணில் பார்த்துருக்கேன் நிறைய பேர் அப்படியே போயிட்டுக்கிறாங்க ரியல் எஸ்டேட் பின்னாடியே. எது இருந்தாலும் ஆண்டவர் சார்ந்து வாழணும். அல்லேலூயா. பிழைப்புக்கு அடுத்த அலுவலில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினால் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடி சூட்டப்படான். எல்லாம் சொல்றதுக்கு டைம் இல்லை. 6ஆம் வசனம். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். அப்படி பிரயாசப்பட்டு பயிரிடுனா, ஒரு விவசாயி நல்லா வேர்வை சிந்தி விதைச்சு அறுவடை பண்ணி பிரயாசப்படுறாருன்னா அந்த பிரயாசத்தின் பலனை யார் ஃபர்ஸ்ட் சாப்பிடணுங்க சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் விவசாயி தான் சாப்பிடணும். அப்படின்னா ஒரு செய்தியை ப்ரிப்பேர் பண்ணி பேசுறேன்னா அந்த செய்தி ஃபர்ஸ்ட் எனக்கு தான். அல்லேலூயா. எனக்கு செய்தி, அப்புறமா தான் உங்களுக்கு. அதனால தான் பைபிள் சொல்றது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ஏன் சொல்றாங்கன்னா, ஒன்னு என்ன குத்தம், இன்னொன்னு முன்ன உங்களை குத்தம். அல்லேலூயா. 2 பக்கம். அப்போ ஆண்டவர் சொல்லும்போது சபையின் தூதனுக்கு என்று சொல்லி ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன சொல்றாரு? சபையின் தூதனுக்கு இவைகளை எழுது என்று சொல்றார். என்ன எழுத வேண்டுமா? பைபிள் சொல்லுகிறது, 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியில் உலாவி கொண்டு சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. ஆண்டவர் வாங்க தன்னை வெளிப்படுத்தும் போது எப்படி இந்த சபைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார்? முதல் எபேசு சபைக்கு வெளிப்படுத்தும் போது சொல்லுகிறார், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டிருப்பவர். 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருப்பவர். இந்த 7 நட்சத்திரங்கள் என்னன்னு போன வாரத்தில் சொன்னேன். 7 நட்சத்திரங்கள் என்ன சொல்லுங்க? ஊழியக்காரங்க. சரிங்களா? 7 நட்சத்திரம் யாருங்க? பாஸ்டிங் ஆண்டவர் எங்க வச்சுக்கிறாருங்க? கையில ஏந்தி கொண்டிருக்கிறார். கனத்துக்குரியவர்கள். ஊழியம் செய்தால் ஆண்டவர் சொல்றார், எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதானவர் கனப்படுத்துவார். ஆமென். நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவருக்காக ஊழியம் செய்தீங்களா, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். அவருடைய கனமே கையில வலது கரத்துல ஏந்தி கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. நட்சத்திரங்களை அவர் ஏந்தி கொண்டிருக்கிறார். நான் போன வாரத்துல நான் உங்களுக்கு சொன்னேன், கனத்துக்குரியவர்கள். ஊழியக்காரர்கள் கனத்துக்குரியவர்கள், கனப்படுத்த வேண்டும். யாரா இருந்தாலும் சரி, அழைக்கப்பட்டு உண்மையாக ஊழிய செய்வங்களை நம்ம கண்டிப்பா கனப்படுத்த வேண்டும். ஒருவேளை அவங்க விழுந்துட்டான், போன வாரத்திலே நான் சொன்னேன், விழுந்துட்டான், நம்ம அவங்கள ஒரு நாளும் குறை சொல்லக்கூடாது. நம் பப்ளிசிட்டி பண்ணக்கூடாது, பப்ளிக்ல அவங்கள பேசக்கூடாது. ஆனா அதுதான் இன்னைக்கு நிறைய பேர் செய்யறாங்க. வேதனையான ஒரு விஷயம். ஆனா தனிமையில போய் என்ன பண்ணுவோம்? விழுந்தவங்களுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. விழுந்தாலும் எழுந்தாலும் எஜமானுக்கு சொந்தம். ஆமென். எஜமான் கணக்கு கேட்பான், நம்ம கணக்கு ஏற்பதற்கு தகுதி கிடையாது. அப்போ ஆண்டவர் ஏன்னா அவர் கையில வச்சிருக்கார் ஊழியக்காரங்களை வலது கரத்துல. அதுவும் வலது கரத்துல பைபிள் சொல்றது 7 நட்சத்திரம் தம்முடைய வலது கரத்துல ஏந்தி கொண்டு
அப்படி நின்று இருக்கிறார் ஆண்டவர் சார். எபேசு சபை காட்டுறாரு, பாருப்பா உன்னை என் கையில வச்சுக்கிறேன், ஆனா தரைக்குறவா நீ நடக்கக்கூடாது, உன்னை நான் எங்க வச்சுக்கிறேன், என் கையில வச்சிருக்கிறவன் அப்படின்னு சொல்றாரு. 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்கின் மத்தியில். 7 பொன் குத்து விளக்கு என்றால் மெனோரா இல்லைங்களா? குத்து விளக்குகளில் பைபிளை சொல்லி பாருங்க. 7 பொன் குத்து விளக்குகளில் அப்படின்னா பல விளக்குகள் இருந்தது, 7 விளக்கு இருந்தது. ஒரு விளக்கு இல்லை, 7 விளக்கு. அந்த 7 விளக்கு இந்த மாதிரி 7 விளக்கு சரிங்களா? மெனோரா 1 மாத்திரம் இல்லை, இந்த 7 விளக்கு மத்தியில உலாவி கொண்டிருக்கிறவர், உலாவுகிறவர், அப்படியே உலாவி வருகிறவர். அப்போ சபையின் நடுவில் அவர் உலாவுகிறது. நம்முடைய ஆண்டவர் எங்க இருக்கிறாரா? சபையின் நடுவில். சபைனா கட்டடம் இல்லை, சபைனா மக்கள், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். கிரேக்க வார்த்தையில என்ன சொன்னா? எக்லீசியா. எக்லீசியா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், செட் அபார்ட் ஃபார் காட், தேவனுக்காக வாழ்கிற ஒரு கூட்டம். அதுதான் திருச்சபை. அப்போ திருச்சபையின் மத்தியில 7 பொன்குத்துகளின் மத்தியில உலாவி கொண்டிருப்பவர், அருமையான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் உலாவி கொண்டிருக்கிறவர் நம்ம மத்தியில. அல்லேலூயா. எங்க 7 பொன்குத்த விளக்கு, அதுதான் ஸ்டார்ட் பண்றாரு, அப்படியே உலாவுறாரு அந்த சபையின் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சபையின் நடுவில், பரிசுத்தவான்கள் நடுவில் துதிக்கிற ஒரு கூட்டத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் நம்மதில வாசம் பண்ணுகிறார். ஆண்டவருக்கு 2 பேர் போதும், என் நாமத்தினை 2 பேராக 3 பேராக கூடினால் நான் அவர் நடுவே இருப்பேன் என்று ஆண்டவர். என் நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து ஆஸ்வதிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய பிரசனம் எப்பவுமே ஒரு 2 விசுவாசி கைப்போது ஜெபம் பண்ணாலே போதும், ஆண்டவர் பிரசனம் இறங்கிடும். அல்லேலூயா. அங்க மத்தியில் அவர் வாசம், ஏன்னா அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் இருப்பேன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். எந்த இடத்துல என்ன சொல்றாரு? நான் குத்து விளக்கு மத்தியில் தான் வாசம் பண்ணுவேன், அதாவது சபையின் நடுவில் தான் நான் வாசம் பண்ணுகிறேன். நான் சொன்னேன், இது போல எந்த செய்தியா இருந்தாலும் சபையின் வழியா தான் வரும் செய்திகள். உலகத்துக்கு ஒரு செய்தி ஆண்டவர் சொல்றாருன்னா சபையின் வழியா தான் சொல்லுவார். திருசபையின் மூலமா, திருசபை தவிர்த்து விட்டு ஆண்டவர் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ வரம் பெற்ற ஊழியக்காரர்கள் இன்னுமா தீர்க்கதரிசி சொல்லுவது இருக்கலாம், ஆனால் சபையின் மூலமா தான் செய்தி வெளியே புறப்பட்டு போகும் தவிர தனிப்பட்ட ரீதியில ஒரு மனுஷன் மூலமாக பர்சனலா யாருக்கும் எந்த செய்தி ஆண்டவர் கொடுக்க மாட்டார். எந்த காரியமா இருந்தாலும் சபை அவருக்கு ரொம்ப முக்கியம். எதற்காக ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார். ஏனென்றால் தம் சுய ரத்தத்தை சிந்தி ஆண்டவர் சபை சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான 7 பொன்குத்துகள் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று ஆண்டவர் ஸ்டார்ட் பண்றார். சரிங்களா? ஓகே, 2வது வசனத்தை படிங்க. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் கண்டறிந்ததையும் 3 வசனம் படிங்க. நீங்க சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் இலைப்படையாமல் பல காரியங்களை சொல்றார். பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறதையும் பாருங்க, மறுபடியும் ஒரு முறை படிச்சு காட்டுறேன். உன் கிரியைகளையும் உன் பிரயாசமும் உன் பொறுமையும் பொல்லாதவர்களை சகிக்கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவரை தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய் என்று கண்டு அறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்திற்கும் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்லும் போது நான் சொன்ன சபையினுடைய நிலைமை ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா அப்ரிஷியேட் பண்றாரு, அவங்களை உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அப்போ அந்த சபை ஆண்டவருக்காக நல்லா வைரக்கமா பற்றி இருந்து நிறைய ஊழியம் செய்திருக்காங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல போயிட்டு அவர் அந்த விதைத்து பாருங்க. பவுல் எப்படியாப்பட்ட ஆள்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? வைரக்கமான ஒரு சபை குறிச்சு அதுவும் சொல்றாரு. அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, என் வயிறு பற்றி எரிகிறதுங்கிறாரு. சபைக்காக என் வயிறு பற்றி எரிகிறது அப்படின்னு சொல்றாரு. சபையினுடைய நிலைமை பார்த்துட்டு அந்த அளவுக்கு வேடிக்கை சொல்லுவாங்க. எங்க போனாலும் சபையை ஸ்தாபிக்கிறவர் யாருன்னா பவுலாம். நரகத்துல தூக்கி போட்டா கூட நரகத்துல இருக்கிற பேய்களாம் மனம் திரும்பணுமா, நரகத்திலே போய் சபை ஸ்டார்ட் பண்ணிடுவாராம். அந்த மாதிரி ஆளு அப்படின்னு சொல்லி. ஆனால் தான் பைபிள்ல ஒரு இடத்துல கலாத்தியர் நிருபத்துல சொல்றாரு, உங்களுக்காக நான் மறுபடியும் கர்ப்ப வேதனை படுறேன், கிறிஸ்து உருவாகும் அளவும் மறுபடியும் நான் கர்ப்ப வேதனை படுறேன். ஸோ அப்போ அந்த அளவுக்கு பவுல் அவ்வளோ சபை குறிச்சு அவ்வளவு மேன்மையா அவர் சொல்லுகிற அந்த சமயங்களை பார்க்கும்போது அந்த பவுல் விதைச்ச அந்த விதையை இவங்க தக்க வைத்துக் கொண்டிருக்காங்க. அதுதான் இந்த சபை இங்க இருக்கிற இந்த எபேசு சபைக்கு
எபேசு சபையில் உள்ள ஊழியங்களை நம்ம கவனித்து பார்க்கும்போது பவுல் செய்த அந்த ஊழியத்துக்கு ஃபாலோ பண்ணிட்டு இவங்க நல்லா உழைச்சிருக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் எடுத்தவன என்ன சொல்றாரு, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நான் அறிந்திருக்கிறேன் சொல்றாரு. அன்பான தேவ பிள்ளைகளை, சபையில நாம் கண்டிப்பா ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்கள், ஆண்டவரை பத்தி போய் சொல்லுங்க, எல்லா ஊழியமும் செய்யுங்க. எல்லா ஊழியமும் சபையில காணப்பட வேண்டும். ஆண்டவராக தேவன் நிச்சயமாய் நம்முடைய கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். நம்முடைய கிரியைகள் அவருக்கு ரொம்ப முக்கியம். ஆமென். நம்ம எந்த கிரியை செய்தாலும் அதை மறைப்பதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. ஏசாமிக்காக ஒரு சின்ன கிரியை செய்தாலும் அதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க ஒருத்தருக்கு ஆண்டவரை பத்தி போய் சொன்னா கூட அதை ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய கிரியைகள் எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதலை செய்ய கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய் என்று, அதாவது சில ஊழியக்காரர்கள் அப்போஸ்தலர் என்று பெயரு கொண்டு வந்திருக்காங்க, அவங்கள கண்டறிஞ்சிருக்காங்க. இங்க ரொம்ப அலர்ட்டா இருந்திருக்காங்க. இங்க எல்லா விதத்திலும் இந்த சபை இந்த எபேசு சபை மிக சிறப்பா தான் இருந்துச்சு. நாளடைவுல தான் கொஞ்சம் கொஞ்சமா, எப்பவுமே பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அந்த அனல் இறங்கி கடைசியில பைபிளை 4ஆம் வசனத்துல சொல்லுகிறது, ஆனாலும் நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் குறை உண்டு. நல்லா அந்த சபை அப்படியே அனல் இறங்கி ஒரு வெதுவெதுப்பான ஒரு நிலைமையில ஆண்டவர் மேல இருந்த அந்த அன்பு ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லுவாங்க. ஆதி அன்பு தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் லவ். அதாவது ஆரம்பத்துல இருந்த அந்த அன்பை நீ விட்டுட்ட. எந்த அளவுக்கு பாருங்க, அவ்வளோ ஆண்டவருக்காக பக்தி வைரக்கமா இருந்த இந்த திருச்சபை கடைசியில இறங்கி வந்துட்டாங்க. ஜஸ்ட் இது நான் மேலோட்டமா சொல்லுகிறேன். 2ஆம் வசனத்தை அடுத்த வாரத்துல நான் பார்க்கலாம்.